ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சின்னோண்டு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான கத்திரிக்காயை நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு குறுக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா பொடிங்களும் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சாச்சு. நான் வச்சுருக்க மண் சட்டி நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காவை தான் நல்லா தோலை வதக்கிக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடட்டும். இந்த டைமிங்கில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் போட்டுக்கலாம். இந்த குழம்பு செஞ்சு பார்க்கணுன்றது என்னோடய ரொம்ப நாள் ஆசை. வத்த குழம்பு இண்டிவிஜுவலாக வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ஸ்பெஷலாக ஓடிட்டுருக்கு ட்ரெண்டிங்கில். நம்ம குக் வித் கோமாளியில் கூட விஜய் சேதுபதி சார்லாம் செம்மையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துடலாமே அப்படின்ட்டு இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். கத்திரிக்காயை திருப்பி திருப்பி விட்டு நல்லா தோலை வதக்கி எடுத்துப்போம். பாருங்கள், வெந்து வந்திருக்க இடத்துலலாம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். ஃபுல்லாக நல்லா கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் தோலை வதங்க விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எண்ணெயிலே மசாலாவுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் கொட்டிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி நான் இதுக்கு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குழம்பு நல்ல வாசனையாக மணமாக இருக்கும். இப்போ இது கூட மசாலாலாம் எடுத்து வச்சாச்சு. என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளியை நல்லா தோலை வதக்கிக்கலாம் கிளறி விட்டு. பாருங்கள், இப்போ ஓரளவு வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக குழம்பு வைக்கிறதுனால தேங்காய் பால் கீனி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவிக்குங்க. இது கூட கொஞ்சமாக சோம்பும் கொஞ்சமாக நல்சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டில் மாற்றிடலாம். ஒரு தட்டில் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக சூடு கொஞ்சம் ஆறியிருக்கு. இந்த டைமில் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டாச்சு. இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம்.
பாருங்கள் எந்த அளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன்னிட்டு. நீங்களும் இது மாதிரி பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, குழம்பு நல்லாயிருக்கும். இன்றைக்கி குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக வெந்தயமும் நல்சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக பூண்டு பல், அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொட்டிடலாம். இந்த குழம்புக்கு வந்து பச்சையாக அரைச்சும் செய்வாங்க. நீங்கள் இது மாதிரி வதக்கி விட்டு அரைச்சி செய்யும்போது குழம்பும் கெட்டு போகாமல் நல்ல மணமாக இருக்கும். இப்போ மிக்ஸி கழுவி இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடயே வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுடலாம். இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அலசி ஊற்றிருக்க அந்த குழம்பும் எண்ணெயும் வந்து தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி வந்து நான் குழம்பு கொட்டுறதுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். சும்மா ஒரு ரெண்டு பல்லு புளி தான். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. பாருங்கள் கத்திரிக்காயெலாம் குழம்புல முங்கவே இல்லை, இன்னும் மிதங்கிட்டு தான் இருக்காங்க. குழம்பு ஓவரால் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகு வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் நீங்கள் தாளித்து கூட போட்டுக்கலாம். மதியம் லஞ்ச் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒயிட் ரைஸு, வத்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஏற்ற மாதிரி வத்தல், முட்டை போட்டு சாப்பிட்றதுக்கு நெய், வீட்டில் ரெடி பண்ண கெட்டி தயிர், அப்புறம் மணக்க ரெடியான எண்ணெய்